இது நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 36. இதை டபுள் பண்ணிங்கன்னா 24. இதெல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் கொண்டு வரணும். 7 இங்கே வரும், இந்த 2 இங்கே கேரி பண்ணுங்கள். 20 56க்கு 6 5 இங்கே 5 கேரி பண்ணுங்கள். இந்த 5 இங்கே வந்துடும். கேரி பண்ணிங்கன்னா 36 41 1 4. இப்போ இதுதான் விட. சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கொயரை முன்ன பார்த்தோம், இப்போ கியூப் பார்த்தோம். டிவைசிபிலிட்டி எப்படி பண்றது அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். டிவைசபிள் டிவைசிபிலிட்டியை தமிழ்ல வகுப்பொடு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்படும் தன்மை. இதை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் இருக்கு. ஆறாம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்திலேயே இதை பற்றியான தகவல் இருக்கு. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது சிலபஸ்ல இல்லைனாலுமே கூட எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி குறிப்பாக பேங்கிங்லாம் போகும்போது நமக்கு விடையை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். தெரியாத விடையை கூட கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அந்த ட்ரிக் ரொம்ப பயன்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். இப்போ பாருங்க 1 2 7 இது 3ஆல வகுப்படுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். 1 + 2 + 7 எத்தனை? 9 10. ஸோ இது 10 3ஆல் வகுப்படாது. எனவே இந்த எண் என்ன? 3ஆல வகுப்படாது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பயன்படும். இப்போ பாருங்களேன், ஒரு எண் 0வில் முடிந்தால் அந்த எண் 0வில் முடியும் எண்ணால் வகுப்படும். ஒரு எண் 0வில் முடிந்தால் ஜீரோவில் முடிஞ்சா 0வால மட்டும்தான் வகுப்படும். வகுப்படும் எண் வகுக்கும் எண். ஒரு எண் வந்து 0வில் முடிந்தால் அந்த வகுக்கும் எண்ணும் என்னவா முடியணும்? 0வில் தான் முடியும். அப்போ இது 0வில் முடிஞ்சா இதுவும் 0வில் முடியும். ஒருவேளை இது 2ல் முடிந்தால் இது என்னவா இருக்கும்? வகுக்கும் எண் 2ஆ இருந்தா வகுப்படும் எண் 2 4 6 8 0, அதாவது இரட்டை எண்களாக அமையும். ஒரு எண் 2ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது என்னவா இருக்கணும்? இரட்டை எண்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அது 2ஆல் வகுப்படும். பிறகு 3. ஒரு எண் 3ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அதற்கான விதி என்ன? அந்த இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், 9 6 7 5 இது 3ஆல் வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சிம்பிள், இதனுடைய இலக்கங்களை கூட்டுங்க. 9 6 9ம் 6ம் 15 15 15 ஒரு 5 20 20 ஒரு 7 27 இல்லையா? 27 3ஆல் வகுப்படும். எனவே இது 3ஆல் வகுப்படும். ஒரு எண் 3ஆல் வகுப்படுமா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த எண் என்ன பண்ணணும்? 3ஆல் அதனுடைய இலக்கங்களை கூட்டி 3ஆல் வகுப்படுதான் கண்டுபிடிக்கணும். அதனுடைய இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டா அந்த எண் வகுப்படும். எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்ப்போமே. 72 91 2 இந்த எண் 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய இலக்கங்களை கூட்டணும். 7 2 9 கூட்டல் 2 9 18 19 21 21 3ஆல் வகுப்படும். எனவே இது 3ஆல் வகுப்படும். ஆச்சுங்களா? இப்ப இன்னொன்று, ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அதனுடைய இலக்கங்களின் கடைசி 2 இலக்கம் கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், 144 இது 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். ஏன்னா இந்த 44 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 44 4ஆல் வகுப்படும் இல்லையா? எனவே இது வகுப்படும். ஒருவேளை கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படவில்லை என்றால் அது 4ஆல் வகுப்படாது. இப்போ இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு.
ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் என்றால், இது 2 ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயர் 4 இல்லையா, 4ஆல் வகுப்படும் என்றால் ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட வேண்டும். ஒரு எண் 2 ஸ்கியூப் ஒரு எண் 8ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அதனுடைய கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட வேண்டும். ஒரு எண் 16ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அதன் கடைசி 4 இலக்கங்கள் என்னவா இருக்கணும், 16ஆல் வகுப்பட வேண்டும். இதுதான் வகுப்படும் தன்மை இல்லையா. இது 2க்கு பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வரிசையை எழுதிப்போம். ஒரு எண் 0வில் முடிந்தால் அதனை வகுக்கும் எண்ணும் 0வில் முடியும். 2ஆல் ஒரு எண் வகுப்பட வேண்டும் என்றால் அது இரட்டை எண் அல்லது 0வில் முடிய வேண்டும். ஒரு எண் 3ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் இலக்கங்களின் கூடுதல் வகுப்பட வேண்டும். ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அந்த எண்ணின் கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட வேண்டும். ஒரு எண் 5ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது 5ல் முடிய வேண்டும். ஒரு எண் 5ல் வகுப்படணும்னா என்ன முடியணும், அந்த எண் 5ல் முடியணும் அல்லது 0ல் முடிய வேண்டும். ஒரு எண் 5ல் வகுப்பட வேண்டும் என்றால் 5 அல்லது 0ல் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு 25 5ஆல் வகுப்படும், 10 100 0ல் முடியுது இல்லையா, அது 5ஆல் வகுப்படும். ஒரு எண் 5ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் 0 5 அல்லது 0ல் முடிய வேண்டும். ஒரு எண் 6ஆல் வகுப்பட என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6னுடைய காரணிகள் என்ன, 6னுடைய காரணிகள் 2 3. ஒரு எண் 2 மற்றும் 3ஆல் வகுப்பட்டால் நிச்சயமாக 6ஆல் வகுப்படும். ஒரு எண் என்ன பண்ணணும், கம்பல்சரி 2 அல்லது 3ஆல் வகுப்படணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 36 இது 6ஆல் வகுப்படுதான்னு பார்த்தீங்கன்னா வகுப்படும். ஏன், 6னுடைய காரணிகளான 2 3ஆலும் வகுப்படுவதால் இது 36 6ஆல் வகுப்படும். அப்போ 2ஆல் மட்டும் வகுப்பட்டால் அது 6ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. 3ஆல் மட்டும் வகுப்பட்டால் வகுப்படுமா, வகுப்படாது. 2 மற்றும் 3 என்னது, 2 மற்றும் 3 2 ஆகிய 2 எண்களாலும் வகுப்பட்டால் அது 6ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 7. இது புத்தகத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 7 என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் இருக்கு, ஆனா அது டைம் ஆகும், அதனால வேண்டாம்ல அது டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு ஆஸ்குலேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு. ஆஸ்குலேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, அந்த நம்பர்ஸை கழிச்சு தொடர் கழித்தலோ அல்லது தொடர் கூட்டலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், இப்போ 7 இந்த 7 1 அல்லது 9 முடிவுகளாக முதல்ல மாற்ற வேண்டும். இப்போ 7 நம்ம 3ஆல் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 21 கிடைக்குதுங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1 இருக்குங்களா. அப்போ இதனுடைய ஆஸ்குலேஷன் நம்பர் -2. அப்போ 7 நாம மறுபடியும் 7ஆல் பெருக்கனா 49 முடியுதுங்களா. அப்போ 9 முடியுதுங்களா. அப்போ 9 இதனுடைய அடுத்த எண் 1 சேர்த்தா 50 ஆகுது, முழு எண்ணா மாற்றணும், முழு 50 ஆகுதுங்களா. அப்போ 5, அப்போ +5. அப்போ 7னுடைய ஆஸ்குலேஷன் எத்தனை, 2 நம்பர்ஸ். 7க்கு ஒரு ஆஸ்குலேஷன் -2, இன்னொன்று -5. இதுல குறிகளை விட்டுட்டு நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரே வந்துடும். இதுக்கு இது பண்ணி பார்ப்போம், ஒரு நம்பர் பண்ணி பார்ப்போங்களேன்.
இப்போ 154ன்னு ஒரு சின்ன நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 7ஆல் வகுப்படாதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ்கலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்க லாஸ்ட் டிஜிட் என்னல முடியுது? 4ல முடியுது. நம்ம என்ன சொன்னோம்? ஆஸ்கலேஷன் -2 எடுத்துக்கலாம் அல்லது +5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 2ஆல பெருக்குனீங்கன்னா எத்தனை? 8ன்னு வருதுங்களா? -2ஆல பெருக்குனா -8. அப்போ கழிங்க, 7 கிடைக்குங்களா? 7 7ஆல் வகுப்படுதுங்களா? அப்போ 154 7ஆல் வகுப்படும். 791 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 7ஆல் வகுப்படாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ்கலேஷன் -2 பயன்படுத்துவோம். இந்த 1 -2ஆல பெருக்கினா என்ன வரும்? -2. இதால இதை கழிச்சிங்கன்னா 77 வருதுங்களா? அப்போ 77 7ஆல் வகுப்படுது. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். 7ஆல வகுப்படுது. ஓகே. அப்போ +5ஆல பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். பிளஸ் ஆஸ்கலேஷன் 5ஆலையும் பண்ணலாம். இப்போ ஆஸ்கலேஷன் 5ஆல பண்ணி பார்ப்போம் பாருங்க. 91 +5ஆல பண்ணும்போது என்ன ஆகும்? +5 கிடைக்குதுங்களா? இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 84. 84 7ஆல வகுப்படும். அப்போ ஆஸ்கலேஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு எண்ணை முழுமைப்படுத்தி கண்டுபிடிப்பது. இது 13க்கும் செய்யலாம். அதாவது பகா எண்கள் என்ன? ஒரு எண்ணினுடைய ஒன்று அல்லது அதே எண்ணை மட்டுமே காரணியாக கொண்ட எண் பகா எண். அப்போ பகா எண்களின் வகுப்படும் தன்மையை கண்டுபிடிப்பதற்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஆஸ்கலேஷனை பயன்படுத்துறோம். சிம்பிள். அதனை இப்போ 13க்கு என்ன ஆஸ்கலேஷன் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை. இந்த 13 இருக்குங்களா? லாஸ்ட் டிஜிட் 1ஆல் அல்லது 9ஆல் முடிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அதை பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்கி பாருங்க, என்ன கிடைக்குது? 39 கிடைக்குதுங்களா? 39 கிடைக்குதுங்களா? இதை முழுமைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? 40ஆ மாற்றுவோமா? அப்போ 1 ஆட் பண்ணி 40ஆ மாற்றுவோமா? அப்போ இந்த 4 +4 தான் ஆஸ்கலேஷன். என்னது? 13க்கு வந்து ஆஸ்கலேஷன் நம்பர் என்ன? +4. அப்போ இந்த 4 இதுல இருந்து கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9. அப்போ -9 அப்படிங்கிறதா அதனுடைய நெகட்டிவ் ஆஸ்கலேஷன். அப்போ ஆஸ்கலேஷன் நெகட்டிவா இல்லை +1 கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏன் இப்போ பாருங்களேன், 13 சிம்பிளா ஒரு நம்பர் எடுத்துப்போம். 143. இது வந்து சின்ன நம்பர் தான். இதை முதல்ல செக் பண்ணுவோம். 143 13ஆல் வகுப்படாதான்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? 13க்கான ஆஸ்கலேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? +4 -9 +4 இல்லையா? அப்போ இந்த 3 +4ஆல பெருக்குவோம், என்ன கிடைக்கும்? 3 நாள் 12ங்களா? +12 ரெண்டையும் கூட்டினா 26 வருதுங்களா? 26 13ஆல் வகுப்படுதுங்களா? இந்த விதி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய எண்ணுக்கும் பயன்படும். பொதுவா வந்து பெரிய நம்பரா போயிடுச்சுன்னா அந்த ஷார்ட்கட் மெத்தடில் லாங்கா போயிடுது இல்லையா? அதனால அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் புத்தகத்துக்கு 7க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 8க்கு போகும். 8 ஒரு எண் 8ஆல் வகுப்படுமா இல்லையா என்று கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட வேண்டும். அதனுடைய கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட வேண்டும். இந்த இடத்துல ஒரு கவனிச்சா தெரியும், ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் இது என்னென்ன? இதெல்லாம் 2 ஸ்கொயர்னு எழுதுருமா? இங்க நோட் பண்ணிக்கங்க, 2 ஸ்கொயர்னு எழுதுறோம். 4ஆல் முடிய வேண்டும் என்று சொன்னால் அதன் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட வேண்டும். அப்போ இங்க 4 வந்து 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்குதுங்களா? அப்ப மேல 2 இருக்கா? அப்போ 2 டிஜிட்டால வகுக்கணும். இப்போ பாருங்க, 2³ = 8ங்களா? அப்போ 3. அப்போ 8ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் 3 இலக்கங்கள் கடைசியில் முடிந்திருக்க வேண்டும். இப்போ 16ன்னு எடுத்துக்கோங்க. 16 2^4 எழுதலாங்களா? அப்போ கடைசி 4 இலக்கங்கள் 16ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 16ஆல் வகுப்படும். இதுதான் அதுக்கான ட்ரிக். பிறகு 9 முக்கியமானது. 9 போகும்.
9ங்கிறது என்ன அப்படின்னா 3னுடைய ஸ்கொயர் தானே 9. இப்போ 3னுடைய ஸ்கொயரை நம்ம என்னன்னு எழுதுறோம்? 9ன்னு எழுதுறோம். அப்போ 3க்கு என்ன ரூல் சொன்னோம்? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். அதே போலவே இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அது எண் 9ஆல் வகுப்படும். அப்போ இங்க இருக்கக்கூடிய 3க்கும் இங்க இருக்கக்கூடிய 9க்கும் ஒரே ட்ரிக்கு தான். இலக்கங்களின் கூடுதல் தான் ட்ரிக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, 996ன்னு வைங்க. 6 வகுப்படாது. 999 999னே வைங்களேன். இங்க கவனிங்க, 3 9ங்களா? 3 9ங்களா? 27. இந்த 9ஆல் வகுப்படுதா? அப்போ 9னுடைய கூடுதல், இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அது 9ஆல் வகுப்படும். அப்ப என்ன அர்த்தம்? இலக்கங்களின் கூடுதல் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட வேண்டும். இதாச்சு. இன்னொன்று 10. ஒரு எண்ணின் முடிவு கடைசி இலக்கம் 0ல் முடிந்தால் அது 10ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டுக்கு என்ன? 10ஆல் வகுப்படும்னா ஒரு எண் என்ன முடியணும்? 0ல் முடியணும். 100, 1000 இந்த மாதிரி. இது எளிமையானது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று 11. ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 0 வரணும் அல்லது 11ஆல் வகுப்பட வேண்டும். ஒரு எண் 11ஆல் வகுப்பட வேண்டும்னா என்ன பண்ணணும்? இலக்கங்களின் கூடுதல், ஒன்றுவிட்ட இலக்கங்களின், அதான் கவனிக்கணும். இப்போ 3க்கும் 9க்கும் என்ன ட்ரிக் பார்த்தோம்? இலக்கங்களின் கூடுதல் பார்த்தோம். இலக்கங்களின் கூடுதல் பார்த்தோம். ஆனா 11க்கு என்ன பார்க்கணும்? என்ன வித்தியாசம்னா ஒன்று விட்ட ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ், ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் 11ஆல் வகுப்பட வேண்டும். 31ன்னு வைங்களேன். இதையும் கூட்டுங்க. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4ங்களா? இதையும் கூட்டினா 4ங்களா? அப்போ இது ஒன்று விட்ட ஒன்றுகளின் வித்தியாசம் என்ன வருது? 0ன்னு வருதா? ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் சொல்லிட்டா, மன்னிக்கணும், கூடுதல் கிடையாது, இலக்கங்களின் வித்தியாசம். ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல், ஒன்று விட்ட இலக்கங்களின் வித்தியாசம். ஒன்று விட்ட இலக்கங்களின் வித்தியாசம் 0 அல்லது 11ஆல் வகுப்பட வேண்டும். இப்படி இருந்தா அந்த எண் என்னவாகும்? 11ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதுவும் புத்தகத்துல இருக்கு. 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்துல இருக்கு. இந்த டாபிக் எங்க இருக்கு? 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம். 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்திலேயே இருக்கு. இது SGTக்கும் பயன்படும். இன்னொரு எண்கள் பார்ப்போம். இப்ப 11 வரையும் பார்த்தோம். இப்ப 12க்கு பார்ப்போம். 12னுடைய காரணிகள், சார்பகா என்னென்ன? 12னுடைய சார்பகா காரணிகள் 3ம் 4ம். ஒரு எண் 3ஆலும் 4ஆலும் வகுப்பட்டால் அது 12ஆலும் வகுப்படும். என்ன? 3ஆல் வகுப்படணும், 4ஆல் வகுப்படணும். இந்த 2ஆலையும் வகுப்பட்டா 12ஆல் வகுப்படும். 13 என்பது ஒரு பகா எண். பகா எண் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லிட்டோம்? பகா எண்ணுக்கு ஆஸ்கலேஷன் மெத்தட். ஆஸ்கலேஷன் மெத்தடை பயன்படுத்தணும். இது பெரிய எண்களுக்கு பயன்படுத்த சிரமமா இருக்கும். அதனால நம்ம அப்படியே பெருக்கி பார்த்துக்கிறதே நல்லது. 14. ஒரு எண் 14ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அந்த எண் 2ஆலையும் வகுப்படணும் மற்றும் 7ஆலையும் வகுப்படணும். இந்த இடத்துலயும் மற்றும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 2ஆலையும் வகுப்படணும்.
2 மற்றும் 7ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 14ஆல் வகுப்படும். 15 ஒரு எண் 15ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது 3 மற்றும் 5ஆல் வகுப்பட வேண்டும். ஏன்னா 15 காரணி என்ன? 3, 5. 16 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 16 அப்படிங்கிறத 2^4 எழுதலாங்களா? அப்போ 2^4 வர்றதுனால 4 டிஜிட் ஒரு எண்ணின் 4 இலக்கங்கள் 16ஆல் வகுப்பட்டால், கடைசி 4 இலக்கங்கள் அதான் முக்கியம். கடைசி 4 இலக்கங்கள் கடைசி 4 இலக்கங்கள் 16ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 16ஆல் வகுப்படும். ஆச்சுங்களா? இப்போ 17 பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 13, 7, 17, 19 இந்த மாதிரி நம்பர்லாம் எஸ்எஸ்சி ரயில்வே பெருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பகாயன். பகாயனுடைய பெருக்கல் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல இதுக்கும் ஆஸ்குலேஷன் பயன்படுத்திக்கலாம். 17 இருக்குங்களா? இது 1 முடியும் மாதிரி அதை ஒரு நம்பரால பிரிக்கணுமே. இப்போ 3ஆல பெருக்குன்னா 51 வருதுங்களா? அப்போ 1க்கு முன்னாடி 5 இருக்குங்களா? இப்போ அதுக்கு இந்த -5 தான் இதுக்கு ஆஸ்குலேஷன். அவ்வளவுதான். இந்த ஆஸ்குலேஷன் மெத்தடை பயன்படுத்திக்கிட்டோம்னா சுலபமா இருக்கும். இது 19 வருதுங்களா? இது ஆல்ரெடி இது எதாலையுமே பெருக்க தேவையில்லை, ஏன்னா அது 9ல் முடியுது இல்லையா? அப்போ 9 இந்த 9ல் முடிவதால் இதுக்கு அடுத்த நம்பர் 20. அப்போ பிளஸ் பண்ணா 20 வருது. அப்போ +2 தான் ஆஸ்குலேஷன். ஒரு எண் 21ஆல் வகுப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த எண் 3 மற்றும் 7 இரண்டாலும் வகுப்பட வேண்டும். அவ்வளவுதான். நீ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 21 வரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஆனால் எஸ்எஸ்சி பேங்கிங் பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த நம்பர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 9, 11, 13, 17, 19, 23 இந்த எண்களில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். 31 ஏன் இந்த நம்பர்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லாமே பகா எண்கள். அப்போது பகா எண்களின் பெருக்கலாகவும் வகுத்தலாகவும் தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் பெருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தாட். அப்போது பகா எண்களை நம்ம என்ன பண்ணணும், பெருக்கிறதுக்கு இன்னும் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ டிவைசிபிலிட்டி முடிச்சிட்டோம். டிவைசிபிலிட்டி பொறுத்தவரையில் நேரடியான கொஷின் 2012 நீங்கள் 2017 வரையும் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தொடர்ந்து ரிப்பீட்டு தான் வந்துட்டே இருந்தது. ஆனால் இப்போ வர்றதில்லை. இப்போ எதில் வருதுன்னா இதை வந்து அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் வருது. கொஷின் பேட்டர்னே சேஞ்ச் ஆகிடுச்சு.